இன்பத்தை இதயத்தில் வைத்து துன்பத்தை தூரமாய் வைத்து நம் கண்களுக்கும் காதுகளுக்கும் கலை நிகழ்ச்சிகள் மூலம் விருந்து படைத்துக் கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களுக்கு நன்றி கூறி வாழ்த்துகிறோம். திரைக்கு பின்னால் உழைத்துக் கொண்டிருக்கும் கரங்கள், எங்களுக்கு பாதுகாப்பு தந்த காவலர்கள், தூய்மை பணியாளர்கள், ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் கலைஞர்கள், மேடை அலங்காரம், ஒளி அமைப்பு என்று எங்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சில்லறைகளாய் சிதறி கிடந்த நம்மை ஒருங்கிணைத்து இன்றைய நிகழ்ச்சி நல்ல முறையில் நடைபெற உதவிய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகளாகிய நாங்கள் உறங்க மாட்டோம் என்று உற்சாகத்தோடு வருகை தந்திருக்கும் முன்னாள் மாணவ மாணவிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு, பாசம், புரிதல் என்னும் பண்புகளோடு நிறுத்திவிடாமல் அறிவு, அனுபவம், கல்வி, ஒழுக்கம் என்னும் நட்பண்புகளை இணைத்து பாட வருகிறார்கள். அதோ வர அதோ வர அடி வர அசஞ்சி வர வரவராதோ வராபத்தி கிழிக்க வராக்க வராவாயுத வரைக்க வராயம்மாம் பெரிய கண்ணு எனக்கு பிடிச்ச பொண்ணு அம்மாம் பெரிய கண்ணு எனக்கு பிடிச்ச பொண்ணு அதெக்குமே நான் பெரிய கண்ணு நீ எனக்கு பிடிச்ச பொண்ணு அம்மா பெரிய
அருமையான ஆட்டம், அசத்தலான நடனம், வளமான வாழ்வினை உனதாக மாற்றி நலமான உடலையும் தெளிவான மனதையும் பெற உங்களை வாழ்த்துகிறோம். மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமே. வளர்மதி சிங்காரவேலு அவர்களின் நிறுவனத்தில் மெச்சிக் கொண்டிருக்கும் நகுலன் ஆடியோஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நட்சத்திரங்களை ஒளி விளக்குகளாக நாம் நடனமாட நம் பள்ளி மாணவிகள் வருகிறார்கள். படி நடுநிலை பள்ளியாக இருந்ததை 9, 10ஆம் வகுப்பு உயர்நிலை பள்ளியாக மாற்றிய நம் பள்ளி தாளாளர் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அறியாமை அகற்றி அறிவை காட்டும் அற்புத விளக்குதான் கல்வி. நாட்டின் மிகப்பெரிய அரண் கல்வி. ஏடுகள் பல புரட்டினால் வாழ்வில் ஏற்றம் தந்திடும் கல்வி. யார் கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது உன்னை.
கல்வியின் அவசியத்தை இங்கிலீஷ் டிராமா மூலம் நடித்து காட்ட வருகிறார்கள் நம் பள்ளி மாணவ மாணவிகள். இதோ. Education is the fundamental pillar for growth and societal progress, equipping individuals with knowledge, critical thinking and essential life skills. Scene 1. Mom, please, Mom, I don't come to work. I only go to school. No, Rosie, baby, no. If we don't have the facilities to study, we can improve our life if we only go to school. Rosie, you are so sad. What happened to you? Why are you crying, Rosie? My mom told you not go to school. They also brought me to work at your house. Hey, I'll be very happy. It only my mother said this. Rosie, where is your mom? My mom is coming now. Mom, Rosie's mother told her not to go to school anymore. I will not to go to school anymore, Mom. You don't know how to go to school. You changed my daughter mind. Let your mother come. I will speak. No, Mom, you say anything to our mother. My mother beat me. I never told you not go to school. Banu, your daughter does not how to go to school. That is why you tell my girl not go to school. My daughter loves going to school, but unable to go to school due to my family situation. What is study? Going to school? You can earn a little by doing housework, ma. I have invited my daughter to your house for housework, ma. Okay. Now start your work. Banu, don't spoil us. My daughter studies. Your daughter talking. Okay, ma. Scene 2. Rosie, how many times I called you, Rosie, standing still without receiving my voice? I talked to you. Your mother scolded me. My mother is not here. Go to outside. 2 hours later, my mother is come to home. Divya, what did your school teach you today? I was just having fun. I wanted to say something. Tell me what do you want and I will give it. If you have old books, I can read properly. Why do you need an old books? I am asking just to read it. All the books are in that cupboard. Go on, get them yourself. What are you doing? I need all these books for my studies. All the books can be weighted and bought for money. Return all the books and leave it. Scene 3. Who invented this math subject? I don't understand anything. Yes, Divya. Divya, what are you doing? They put some max, Amma. I don't understand anything. I have spent so much of money to have studies. I don't understand anything. Divya, I tell you, Max. Divya, I tell you, Max. Who are you? Go to your work. See that our responsible for everything. Hi, ma'am. Hi, madam. She is my daughter Divya. She is my daughter friend Ramya. She is your tuition teacher. Okay, Take care, ma'am. Okay, ma'am. Good evening, ma'am. Good evening, sit down. Which standard are you studying? We are studying 7th standard. Okay, give the max book. Divya, Ramya, listen. Okay, ma'am. We have studied the class. Do you remember? I will give a test to the students. Can anyone explain about Pythagoras theorem study in our class? Sorry, ma'am. I don't know, ma'am. May I come in, ma'am? Yes, come in. I know. Let me explain the Pythagoras theorem. Divya, who is the girl? She is my friend Rosie. You explain theorem. The Pythagoras theorem states that in a right angle triangle, the square of the hypotenuse is equal to the sum of the square of the other two sides. That is a square plus b square is equal to c square. Very good, Rosie. Thank you, ma'am. Super, Rosie. Thank you, Ramya. Excellent, Rosie. Thank you, Divya. You study so well. Why don't you go for our classes? I have come to it because of our economical situation. No. Everyone should study. If they don't have money, I will help you our school so that you can study without worrying. Okay, ma'am. Rosie, I misbehaved with you realizing the importance of education. I did all necessary help for studying myself. Okay, ma'am. Education is the tool for developing skills and moral values of an individual. Quality education creates better job opportunities. Poverty lead to economic development. Education is important to people of all ages and it has no limit. Education shapes a person's behavior, attitude, and world output, giving strength to character. Education improves one's lifestyle and earns respect in society.
Every human being needs oxygen to survive in the world. Education is important because education gives people the knowledge and skills they require. Education is the most powerful weapon which you can use to change the world. It is not just about passing exams but about shaping our character and building our future. Thank you to all. மாணவர்களே மாணவர்களே நீங்கள் புத்தகம் படித்தால் வாழ்வில் புது நம்பிக்கை பிறக்கும், அறிவு ஊற்று சுரக்கும், வாய்ப்பு கதவு திறக்கும், உன் புகழ் எங்கும் பறக்கும். வறுமையை நினைத்து 1000 திறமை இருக்குதடா, எண்ணிலடங்கா திறமையெல்லாம் எரிமலையாய் உனக்குள்ளே வெடித்துப்பார் தெரியுமடா, அதன் வேகம் புரியுமடா. விடியல்கள் தேவையில்லை, விண்மீனின் ஒளி போதும், மாணவனே நீ புறப்பட்டால் இமயங்கூட படியாகும் என்று இமயமலையாக நம் பள்ளி மாணவர்கள் எழுந்து வருகிறார்கள். நம் பள்ளியின் 39வது ஆண்டு விழாவை முன்னிட்டு, அதுவும் நமது பள்ளியிலேயே பள்ளி வளாகத்திலேயே ஆண்டு விழா முதல் வருடமாக இன்று நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதற்காக செல்வா ரேடியோஸ் அவர்கள் கேக் வெட்டணும்னு விருப்பப்பட்டு கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை உங்கள் முன்னிலையிலேயே வெட்டணும்னு ஆசைப்படுறாங்க. இதோ எஸ்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன், எஸ்ஆர் ட்ரேடர்ஸ் சந்திரன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். நாராயண பாலாஜி மற்றும் அவர்கள் நண்பர்கள் அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். எப்போ மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருக்கலாம்ப்பா. நமது பள்ளியை சீரும் சிறப்புமாக விரைவாகவும் மிக சிறப்பாகவும் நமக்கு கட்டி கொடுத்த எஸ்ஆர் சந்திரன் அவர்களுக்கு தற்போது மரியாதை செய்கிறார்கள் பள்ளி தாளாளர் அவர்கள். தற்போது செல்வா அவர்களுக்கு மரியாதை செய்கின்றார்கள். விதியை நினைப்பவன் ஏமாடி அதை வென்று முடிப்பவன் அறிவாடி. பூமியை வெல்ல ஆயுதமக்கு ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு. ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன்
சூப்பர். நம்ம யோகா பயிற்சி என்று உங்களை வாழ்த்துகிறோம். இலக்கினை கருத்தில் நிறுத்தி இன்னல்களை வரும் தருணங்களில் போராடி மனம் தளராமல் பொறுமையை கடைபிடித்து தோல்வி என்னும் கடலை முறியடித்து வெற்றி என்னும் எட்டா கனியை எட்டி பறிக்க வருகிறார்கள். மோனிகா பாடலுக்கு நடனமாட நம் பள்ளி மாணவிகள் இதோ. 6th standard Kribasri, come to the stage. 6th standard Kribasri. Sama இருந்தது 9, 10ஆம் வகுப்பு உயர்நிலை பள்ளியாக மாற்றிய நம் பள்ளி தாளாளர் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நட்சத்திரங்களை ஒளி விளக்குகளாக நம் அருகில் கட்டி தொங்கவிட்டு பள்ளி வளாகத்தை அழகுபடுத்திய இன்றைய நாள் முழுவதும் சக்கரம் போல் ஓயாமல் உடைத்துக் கொண்டிருக்கும் செல்வா ஆடியோஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள், மாணவ மாணவிகள் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாடலுக்கு நடனமாட நம் பள்ளி மாணவிகள் இதோ. சங்கதி சொல்றானே அங்க சிலை போல் வந்து மனதை தவிக்க வைப்பேனே
let's listen to the rhythm of Chennai. சூப்பர், மிக அருமையாக ஆடினாங்க. நல்ல வேகமா ஒரு கைத்தட்டலோடு ஆடிய மாணவிகளுக்கு நன்றியும் பாராட்டுகளும். சிட்டு குருவிகளாய் சிறகடித்து குயில் கொண்டிருக்கும் நம் பள்ளி மாணவிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.